இங்கே ஒத்துழைப்பு நடந்தது. என்னுடைய கேள்வி வந்து, இஸ்லாம் மத பெண் திருமணத்தின் போது அந்த பெண்ணுக்கு வேறொரு பெண் தாலி கட்டுகிறார். இஸ்லாம் மத பெண்ணுக்கு உட்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. இதை பற்றி தங்களை கருத்து. திருமணங்களின் போது இந்து சமுதாயங்களில் என்ன செய்வார்னா, மணமகன் வந்து மணமகளுக்கு வந்து கழுத்தில் முடிச்சு போட்டு என்ன செய்வார், தாலி கட்டுவார். முஸ்லீம் சமுதாயத்தில் சில திருமணங்களை அவர் பார்த்துருக்காரு, இல்லை கேள்விப்பட்டிருக்கிறார். அங்கே என்ன நடக்கும்னு கேட்டால், முஸ்லீம் பெண்ணுடைய கழுத்தில் வந்து இந்த மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டார். இந்த மாப்பிள்ளை இருப்பார்ல, இப்போ மணமகன் அவருடைய அக்காவோ அல்லது குடும்பத்தை சேர்ந்த நல்லா வாழ்ந்தவங்களோ அந்த மாதிரி நிறைய புள்ள பெற்றவங்களோ அவங்க போய் என்ன செய்வாங்க, இவர் சார்பாக தாலி கட்டுவாங்க. இது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு இவர் கேட்குறாரு. இதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இது வந்து எங்கள் மதத்தில் அனுமதி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். முஸ்லீம்கள் சிலது செய்வாங்க. முஸ்லீமே வட்டி வாங்குவான், எங்கள் மதம் அதை தடுக்குது. முஸ்லீம் பீடி குடிப்பான், சிகரெட்டு குடிப்பான், எங்கள் மதம் அதை தடுக்குது. முஸ்லீம் வந்து போதை தண்ணி அடிப்பான் சில பேர், ஆனால் எங்கள் மதத்தில் அனுமதி இருக்கான்னு அனுமதி இல்லை, அவன் மதத்தை மீறுறான். அந்த அடிப்படையில் இந்த தாலி கட்டுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த மாதிரி மௌட்டிக மூட நம்பிக்கையெல்லாம் விட்டு ஒழிச்சிருங்க. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அது வாழ்க்கை ஒப்பந்தம். இஸ்லாத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, திருமணத்தை ஒரு கான்ட்ராக்ட் சொல்லப்படுகிறது. திருமணம் வந்து லைஃப் கான்ட்ராக்ட். ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒப்பந்தம். நீ வந்து எனக்கு செய்கிற கடமை நீ செய், உனக்கு செய்கிற கடமை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான். ஒப்பந்தத்துக்கு என்ன வேணும்னா வாசகம் தான் வேணுமே தவிர சடங்குகள் தேவையில்லை. ஒரு மாலை வந்து ஒரு ஒப்பந்தம் ஆகாது, ஒரு மோதிரம் என்பது ஒரு ஒப்பந்தம் ஆகாது, கழுத்தில் கட்டுற ஒரு நூல் வந்து ஒரு ஒப்பந்தம் ஆகாது. அப்படின்னு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, வார்த்தையால் சொல்லுங்க. என்ன சொல்லணும், நான் வந்து என்னுடைய மகளை அது தந்த பெண்ணுடைய சம்மதம் கேட்டு பொறுப்பாளர் தான் மனம் முடிச்சு வைக்கணும் எங்கள் மார்க்கம் சொல்லுது. ஏன், இவன் வந்து பெண்ணை தன்னால் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னால் அம்போண்டு சேவப்போலுக்கு போய் விட்டுட்டு போயிடுறாங்க. காவாசி பேர் குற்றாலத்துலேயும் கொடைக்கானல விட்டு ஓடி போயிடுறாங்க. பொறுப்பாளர் நின்று அந்த பெண் யாரை விரும்புகிறாளோ அந்த பெண்ணுடைய விருப்பத்தை கேட்டு சமுதாயம் நின்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும். அப்போ தான் பாதுகாப்பு. சமூகத்துக்கு பயந்து தான் ஆண்கள் வந்து பெண்களோட வாழ்கிறாங்க. சமூகத்துக்கு பயப்படுற நிலை இல்லைன்னு வைங்க, மேலை நாடுகள் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஜோடியை மாற்றிக்கொண்டே போயிடுவார்கள். நம்ம எதுக்கு பயப்படுறோம், ஆரம்பத்தில் 3 மாதம் 6 மாதத்துக்கு பயங்கரமாக ஃபிட்டாக 2 பேர் இருப்பாங்க. அப்புறமேல இவனுக்கு எதார்த்தம் தெரிஞ்சவனு அவ்வளவுக்கு லைக் இருக்காது. அப்புறம் என்ன செய்வான், என்னடா இது தேவையில்லாமல் போட்டு கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டோமேன்னு ஒரு நினைப்பு ஒரு நேரத்தில் வரும். விட்டுட்டு ஓட முடியாது. ஏன், பின்னி எடுத்துக்குவாங்க எல்லாரும் சேர்ந்து, ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பயத்துக்கு தான் சமூகத்தில் நடமாட முடியாது, எல்லாரும் சேர்ந்து தட்டி கேட்பாங்க. அதுக்கு தான் அந்த பெண்ணுக்கு சேஃப்டி கிடைக்கிறதுங்க. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், சமூகம் நின்று பெண்ணுடைய விருப்பத்தை அவளா போய் ஏமாந்து போயிடாம, பெண்களை வந்து ஈஸியாக ஏமாத்தலாம். ஒரு ஐஸ் வச்சா போதும். இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் பொம்பளையில் ஒரு ஐஸ் வச்சா அப்படியே குளிந்து போயிடுவாங்க. உன்னைய மாதிரி ஒரு அழகி கிடையாதுன்னா அவனோட போயிடுற ரெடியாக இருக்கிறாங்க சில பெண்கள். அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த புகழுக்கு மயங்குற விஷயத்தில் பெண்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது. புகழ்னா அந்த மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டியை புகழ்ந்தா போதும், அதில் விழுந்துடுறாங்க. அப்போ அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, பெண்ணுகிட்ட சம்மதம் கேட்டு பெண்ணுடைய அண்ணனோ பெண்ணுடைய தகப்பனோ என் மகள்கிட்ட சம்மதம் வாங்கி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன், ஒப்புக்கொள்றியா அப்படின்னு கேட்பாங்க. மணமகன் என்ன செய்வார், ஒப்புக்கொண்டேன்னு சொல்லுவார், முடிச்சு கல்யாணம் அவ்வளோதான். இஸ்லாமிய கல்யாணம் என்பது 2 பேரும் கல்யாணம் பண்ணி தரேன், ஒப்புக்கிறியா, ஒப்புக்கொள்கிறேன், சம்மதம் வாங்கியாச்சா. அப்புறம் பேப்பரில் எழுதுறது ஒரு அடிஷனல் பாதுகாப்புக்காக வேண்டி. பேப்பரில் என்ன செய்வாங்க, மணமகள்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. முஸ்லீம் திருமணங்கள் தான் கண்டிப்பாக எல்லா திருமணமும் பதிவு செய்யப்படுதுங்க. மற்ற திருமணங்களில் சிலது பதிவு செய்யப்படுது, சிலது பதிவு செய்யப்படுறது இல்லை. முஸ்லீம்கள் நடத்துகிற எந்த பள்ளிவாசல் திருமணமாக இருந்தாலும் சரி, நாங்கள் பதிவு புத்தகம் வச்சுருப்போம் பள்ளிவாசல்களில், ஜமாத்துகளில். அதில் ரெக்கார்டும் பண்ணிடுவோம். மணமகன் பேர் என்ன, அட்ரஸ் என்ன, அவனுக்கு பொறுப்பாளர் யார், அவன் என்னென்ன கொடுத்துருக்குறான், இவங்க என்னென்ன கொடுத்தாங்க, சாட்சி யார், மணமகள் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டாளா, எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி மணமகனுக்கு ஒரு காப்பி, மணமகளுக்கு ஒரு காப்பி, ஜமாத்தில் ஒரு காப்பி இருக்கும். இந்த மாதிரி இதுதான் திருமணம் என்பது. ஆனால் இந்த திருமணத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு கழுத்தில் ஒரு கயிற்றை போட்டு அது எப்படி ஒரு கயிறாக அது பார்க்கக்கூடாது, கயிறோ செய்யணும் ஏதோ ஒன்று தாலிங்கிற பேரில் போடும் பொழுது இந்த மதத்தை விமர்சிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இஸ்லாமியானுக்கு வேணாங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இஸ்லாமியான வேணாங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த கைத்தையோ இந்த தாலியோ கழுத்தில் போட்டுவிட்டு பெண்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. எப்படி, இதில் தான் எல்லாம் இருக்குது. அதை எந்த அளவுக்குட்டாங்க, இந்த அருந்து போச்சுன்னு வைங்களேன், இந்த தாலியோ ஏதோ அருந்து போச்சுன்னு வைங்க, அருந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, தாலி அருந்து போச்சுன்னு சொல்லுவாங்களா, தாலி பெருகிருச்சும்பாங்க. பெருகிருச்சு, 7 தாலி வந்துருச்சா, தாலி என்ன செஞ்சிருச்சு, அருந்துட்டா கூட பெருகிருச்சும்பாங்க. அதை வந்து தனியாக அருந்து போச்சுன்னா ஒரு அபசகுணமாக எடுப்பாங்க.
புருஷன் செத்துட்டாலும் பிடிச்சி அறுப்பாங்க. தாலி என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகு இதை போடக்கூடாதுன்னு அறுப்பாங்க. அப்போ இது ஒரு கணவனுடைய ஒரு பொம்பளையில திட்டும் போது கூட தாலி அறுப்பான்னு திட்டுவாங்க. பெண்களுக்கு மத்தியில் பேசும்போது என்ன செய்யறது, தாலி அறுப்பானா என்ன செய்யணும், புருஷன் சாவட்டும்னு அர்த்தம். இந்த மாதிரி புருஷன் சாவட்டும்னு சொல்லி திட்டுறதெல்லாம் ஒரு பழக்கத்தில் பார்க்குறோம். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் வேணாம். ஆம்பளைக்கு எதாவது அடையாளம் இருக்கா கல்யாணம் பண்ணதுக்கு, பொம்பளைக்கு மட்டும் அடையாளம், ஆம்பளைக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு எந்த ஒரு அடையாளத்தையும் காணா, பொம்பளைக்கு மட்டும் ஏன்ப்பா கழுத்தில் ஒரு கைத்த மாட்டுறீங்க, வேணான்னு இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னு விளங்காம இந்த சமூகத்தில் பழைய பார்த்துட்டு அவங்களாம் பொம்பளைக்கு ஒன்று போடுற, நம்மளும் ஒன்று போடணுமே, இவ்வளோ எடுத்துக்கிட்டது. அதனால தான் தமிழ்நாட்டில் மட்டும் சில பகுதிகளில் இருக்கும், உலகம் பூரா இது இருக்காது. நீங்கள் கேட்கக்கூடிய தன்மை இஸ்லாம்னா உலகம் பூரா உள்ள ஒரு மார்க்கம். பள்ளிவாசல் இருக்குது, உலகம் பூரா பள்ளிவாசல் இருக்கும். 5 நேரம் தொழுவாங்க, உலகம் பூரா தொழுவாங்க. அல்லாஹ் அக்பர்னு பாங்க சொல்லுவாங்க, உலகம் பூரா செய்வாங்க. ஒரு விஷயம் பாண்டிச்சேரியில் மட்டும் செஞ்சால் என்ன அர்த்தம், அது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, பாண்டிச்சேரி ஆளுக்கு கண்டுபிடிச்சிருக்கான்னு அர்த்தம் அது. அப்போ நம்ம 2-3 மாவட்டங்களில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பொம்பளையை விட்டு தாலி கட்ட வைக்கிறாங்கன்னு சொன்னால் இது இவங்களா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி எங்களுக்கு குரானில் இல்லை, இப்படி நபிகள் நாயகம் சொல்லவும் இல்லை, இது அவங்க விட்டுருணும். இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் பேரில் செய்கிறாங்க. நாங்கள் நிறைய பிரச்சாரம் பண்ண பிறகு இது மாதிரி கட்டினாங்கல்ல, நீங்கள் தாலி எங்களுக்கு கரிச மணிப்பாங்க, கடுகு மணிப்பாங்க. அந்த கரிச மணி கடுகு மணிங்கிறதெல்லாம் நிறைய பெண்கள் அறுத்து போட்டாங்க. இப்போ இது இல்லை, இதில் என்ன இருக்குது வேணான்னு கழட்டி போட்டாங்க. ஒரு மாற்றம் வந்திருக்குது. இனிமேல் கட்டுறவங்க அது மாதிரி இல்லாமல் என்ன செய்யறாங்க, இப்போ திருமணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய மாற்றம் வந்துருச்சு. இதுதான் காரணம்.